அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். தத்பிரசாய் வித்மி மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரதிதேத சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருபரசனுடைய திருவருளாலும் இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் அமையும் என்பதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அஸ்வினி முதல் மீனம் வரை ரேவதி நட்சத்திரம், மேசம் முதல் மீனம் வரை கொடுத்துருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக திருமண பொருத்த பலன் கொடுத்துருக்குறோம். அதுக்கு 36 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை பொருத்தம் அமையும் அப்படிங்கிறது பார்க்கும்போது அது நிறைய வரும். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நட்சத்திரம் தான் பிறப்பாங்க. எல்லா நட்சத்திரத்துக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஏதேனும் ஒரு பாதத்தில் தான் பிறப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு சில நட்சத்திரம் 2 பாதமாக வர்றது, அதான் 2 ராசியாக வர்றது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், ஒரு சில நட்சத்திரத்துக்கு 2 ராசிகள் வரும். அதுபோக ஒரு சில நட்சத்திரம் மட்டுமே முழு நட்சத்திரமாக இருக்கும். அப்படி பிரித்து பார்க்கும்போது இந்த திருமண பொருத்தம் 27 நட்சத்திரத்துக்கு 36 வகையான கணக்குகள் வருகிறது. ஆகவே இது சம்மந்தப்பட்டு நிறைய இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வீடியோ கொடுத்துருக்குறோம். அது கண்டு பாருங்கள். அதனுடைய பொருத்தத்துக்கு உண்டான தன்மையை எத்தகையதுங்கிற சொல்லியிருக்கிறேன். அதுவே அமையும் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும். ஆனால் ஜாதக ரீதி திதி சூன்யம் சந்திராஷ்டமம்லாம் சொல்லியிருப்பேன். அத்தனை லக்னமும் சேர்த்து உங்களுக்கு வரும். இத்தனை உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முடிஞ்சப்பட்டது. பரணி நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி, பெயர் எழுத்து லீ லூ லே லோ வரும். அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு ஓ வா வி உ வருது. ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் அமைங்கிற பார்ப்போம். முதலாவதாக தினப்பொருத்தம் அமையவில்லை. கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது. மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. ஸ்திரீ தீர்க்கம் இல்லை. யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. ராசி பொருத்தம் இல்லை. ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. பசிய பொருத்தம் இல்லை. ரஜ பொருத்தம் உண்டு. நாடி பொருத்தம் உண்டு. வேதை பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 16 வகையான பொருத்தத்தில் பார்க்கும்போது மொத்தம் 11 பொருத்தத்தில் 6 பொருத்தமே அமைந்து உள்ளது. இந்த 6 பொருத்தத்தில் நம்மளுக்கு முக்கியமான பொருத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாது லக்ன பொருத்தம் அமைய வேண்டும். இப்போ நம்ம ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டால், கடக லக்னம் எடுத்தால் அதுலேருந்து நம்ம சுழற்சியாக வரும்போது 1:1 அமையணும். அப்படி பார்க்கும் முதலாவதாக 1வது லக்னம் 1, அப்புறம் 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி லக்னம் அமைய வேண்டும். 2, 4, 8, 6, 12 ஒத்து வராது. ஆகவே இந்த லக்ன பொருத்தம் இருக்கிறதான்னு பார்க்கணும். நம்ம ஏதேனும் ஒரு லக்னம் பிறப்போம், ஏதேனும் ஒரு ராசியில் தான் பிறப்போம். அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு அமையும். அப்படி பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது 6, 8, 12 தோஷம் இல்லாமல் பார்த்துக்கிறது கால சிறந்ததாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் நம்மளுக்கு என்னென்ன பலன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, தினப்பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது தம்பதிகளுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும். அடுத்து கணப்பொருத்தம்ங்கிறது மங்களத்தை உண்டாகும். போன இடத்துல நம்மளுக்கு சௌக்கியமாக இருக்கிறவங்களா கேட்பாங்க. ஒரு ஈர்ப்பு சக்தி வேணும்.
மகேந்திர பொருத்தங்கிறது செல்வங்கிறது குழந்தை செல்வம், பொருள் செல்வம், மற்ற அனைத்து செல்வம்னா பணமும் குழந்தை மட்டுமல்ல, சென்ற இடம் கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் செல்வமே. அடுத்து ஸ்திரீ தீர்க்கம், சொத்துக்கள்லாம் வாங்க சேர்த்துக்கொள்ள அதெல்லாம் உண்டு. அப்புறம் யோனி பொருத்தம், அப்படி தம்பதிகளுடைய உறவு தாம்பத்தியம் நல்லபடியாக அமையும் யோனி பொருத்தம் இருந்தால் மட்டுமே. அடுத்து ராசி பொருத்தம் வம்சவிருத்தி, அந்த வம்சவிருத்தி சரியாக இருக்க பார்க்கணும். அப்போ ராசி அதிபதி பொருத்தம் கரு சீக்கிரம் தங்குதல், அதாவது குழந்தை உண்டாகிறதுக்கு. அடுத்து வசியபொருத்தம், கணவன் மனைவி இருவருக்கும் அந்நியமாக இருந்து வர்றதுக்கு வசியபொருத்தம் வேணும். ரஜபொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் கண்டிப்பாக வேணும். அடுத்து வேதை பொருத்தம், நாடி பொருத்தம். அப்போ இந்த நாடி வேதை அப்படிங்கிறது நம்ம ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நாடி வேலை செய்யும். அதன் பிரகாரம் பார்த்தா பரணி நட்சத்திரத்துக்கு மத்திய நாடி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு சமநாடி அது பொருந்தும். அப்போ ஒரே நாடி இருந்தால் அது ஒத்து வராது. இந்த பொருத்தம் மொத்தம் 6 பொருத்தம் வந்திருக்குது, லக்ன பொருத்தம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிலதெல்லாம் தவிக்கணும். 6 8வது லக்னம், 6 8வது ராசி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதாவது மேசராசிக்கு 8வது ராசி விருச்சிகம், 6வது ராசி கன்னி, 12வது ராசி மீனம். 12வது கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த 6 8 தவிர்ப்பது சிறப்பு. அதே மாதிரி இந்த லக்னமும் அதே மாதிரி மேச லக்னமாக இருந்தால் மேசராசி அப்படின்னா அந்த 6 8வது லக்னமாக இருந்தால் அது தம்பதிகளுடைய உறவு குறைவாகவே இருக்கும். இந்த 10 பொருத்தத்தில் நம்ம சில விளக்கம் கொடுத்துருக்கோம். அதிலே நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மொத்தம் 11 பொருத்தத்தில் 6 பொருத்தம் தான் இருக்குது, திருமணம் செய்யலாமான்னு. இந்த 11 பொருத்தம் அமைந்து திருமணம் செய்வது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். அப்போ ஜாதகத்தில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கணும். முக்கியமாக குடும்பஸ்தானம், தன வாக்கு குடும்பஸ்தானம், 2வது களத்திரஸ்தானம், 3வது பாக்கியஸ்தானம், 5வது பூர்வ புண்ணியஸ்தானம், 6வது லாபஸ்தானம், 11ஆம் இடம். இந்த ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல அமைஞ்சால் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு கண் போன்று, ஜாதக பொருத்தம் இணைந்து பார்க்கும்போது 2 கண் போன்று. ஆகவே இரண்டுமே ஒத்து வரணும். திருமண பொருத்தமும் ஓரளவு ஒத்து வரணும், ஜாதக பொருத்தமும் அதோட ஒத்து வரணும். அப்போ தான் தம்பதிகள் நல்லபடியாக இருக்கணும், கணவன் மனைவியாக வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய தன்மை இது நம்மளுக்கு கொடுக்குது. ஆகவே அது மட்டும் இல்லாத இந்த சஷ்டி திதி, மேசராசிக்கு சஷ்டி திதி சூன்யமாக அமையும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு சதுர்தசி திதி, திரியோதசி திதி, இந்த 2மே தோஷமாகும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்தில் திருமணங்கள் போன்றவற்றை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலத்திலையும் செய்யக்கூடாது. அப்படி பார்த்தா மேசராசிக்கு விருச்சிகராசி சந்திராஷ்டமமும், ரிஷபராசிக்கு தனுசு ராசி சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகவே அந்த சந்திராஷ்டமம், திதி சூன்யம், 6 8 12வது ராசி தவிக்கணும். இது போன்ற நல்ல ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடரை அணுகி பார்க்கும்போது திருமணம் செய்யலாமா, இந்த ஜாதக ரீதி நம்ம பொண்ணுக்கோ நம்ம பையனுக்கோ திருமணம் செய்தால் இருவரும் நன்றாக வாழ்வார்களா, எல்லா வளம் பெற்று வாழ்வார்களா. திருமணம்ங்கிறது உறவு மட்டும். இன்றைக்கு நம்மளுக்கு இன்றைய காலத்தில் வரக்கூடிய ஜாதகம் அனைத்துமே ஏதேனும் ஒரு வகையில் தோஷம் இருக்கும், ஏதேனும் ஒரு வகையில் குறைபாடு இருக்கும். இது இந்த காலம் இல்லை, இன்றைய காலமும் உண்டு.
அதில் ஏதேனும் சுபம் பெற்றிருந்தால் அது வந்து சிறப்படையும். இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது லக்னமும் இல்லை, ராசி பொருத்தமும் இல்லை, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அனைத்தும் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்குது. இப்பேற்பட்ட ஜாதகத்துக்கு திருமணங்கிறது நடந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெறாமலே இருக்கும். ஆகவே ஏதேனும் ஒரு வகையில் அந்த பரிகாரங்கள் செய்து நன்மை அடையணும். எல்லாமே வந்து ஒரு குறைங்கிறது நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரி பண்ணுறது போல் ஜாதக ரீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நம்ம சுட்டி காட்டுது, நீங்கள் செஞ்ச கர்மா, நீங்கள் செஞ்ச பாவத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது. ஆகவே இந்த பரணி நட்சத்திரம் மேசராசிக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு மீண்டும் ஒரு முறை எத்தனை பொருத்தம் இருக்கிறது என்பதை பார்த்துருவோம். இப்போ தினப்பொருத்தம் இல்லை, கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது, மகேந்திரம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் இல்லை, யோனி உண்டு, ராசி இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசியம் இல்லை, ரஜு உண்டு, நாடி உண்டு, வேதை உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 6 பொருத்தமே உண்டு. அந்த 6 பொருத்தத்தில் நம்ம திருமணம் செய்யலாமா அப்படின்னா முக்கியமான பொருத்தம்ங்கிறது யோனி பொருத்தம் உண்டு, மாங்கல்ய பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் உண்டு. தினப்பொருத்தம்ங்கிறது அமையவில்லை. ஆகவே உங்களுடைய ஜோதிடரை அணுகி இந்த ஜாதகம் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது அலசி ஆராய்ந்து திருமணம் செய்து வாழ்க்கையில் மேன்மை அடைய எல்லாம் வல்ல என்னுடைய பாலத்திரு சுந்தரியை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.